ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உராஷிக்கு டெயில் பீஸ்டோட சக்கராவை கண்டுபிடிக்க முடியல, இந்த மனுஷன் எங்கிட்டே வேலைத்தனத்தை காமிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிராய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மிராய் சொல்ல, யாரடா மிராய் சொல்கிறேன்னு பார்த்தா இன்னொரு அட்டாக்கு, இது என்ன ரெட் கலரில் அட்டாக் வருது, எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா மிராய் கேட்க, அச்சோ இது உராஷிக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க பின்னாடி வந்து உராஷிக்கு அப்படியே வந்து பார்த்தா மிராய் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஹொக்காகே எங்கிட்ட இருந்த அந்த டெயில் பீஸ்ட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறானா, எங்கே இருக்குன்ற உண்மையை நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு அப்படியே வந்து பார்த்தா நம்ம மிராய் தூக்கிட்டு கேட்க அந்த பக்கம் வந்து தான் மிராய், இது உனக்கு ரொம்ப மோசமான காலம்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியாது, தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மிராய் சொல்ல, நான் உங்ககிட்ட எவ்வளோ பொலைட்டாக கேட்டேன், நீ என்கிட்ட ரூடாக நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்த்தா மிராயோட கழுத்தை நறுக்கி அப்படியே பார்த்தா மிராயை தூக்கி கீழே போட்டிருப்பான். அப்படியே மிராயோட ஹெட்பேண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஹெட்ஃபோன், அது வந்து கீழே விழுந்துடும். அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம உராஷிக்கு, ஓ இது கெஞ்சி சக்கராவா, இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போக, மிராய் மிராய் கமன் லைன் மிராய் மிராய் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மைக் வழியாக பேச, ஓஹோ இது ஹியூமன் திங்ஸா, இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா வருதே அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு யோசிச்சிருப்பான். என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த சீனே வந்து பார்த்தா நம்ம சிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தா ஷினோபிஸ் தான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டி அவ்வளோ டைட்டாக இருக்கும். அந்த பக்கம் ஒக்காகி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உராஷிக்கு நிறைய பேரோட சக்கராவை வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் வந்து பார்த்தா அவன் டேரெக்டாக வந்து வார் பண்ண மாட்டேன்றான், இப்படி வந்து பார்த்தா மக்களை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவன் இப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு போது அந்த பக்கம் சிக்கமாரும் அவனால் டெலப்போர்ட் ஆக முடியல. நம்ம சாஸ்கே கூட ஆல்ரெடி நடந்த ஃபைட்டில் அவன் அப்படி தான் பண்ணான், ஒருத்தர் டெலப்போர்ட்டும் பண்ணான், ஆனால் அவன் வந்து பார்த்தா ஏன் வந்து பார்த்தா டேரெக்டாக டெலப்போர்ட் ஆகி உள்ளே வர மாட்டேன்றான் அப்படின் போது நம்ம நருட்டோ, சாஸ்கே நீ வந்து பார்த்தா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற, நீ வந்து பார்த்தா உராஷிக்கு வந்து பார்த்தா இங்கே இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ணுறியா, லாஸ்ட் டைம் உன்னோட சக்கரா அவன் எடுக்கும்போது பார்த்தா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை வந்து பார்த்தா என்னால் இக்னோர் பண்ண முடியல, பட் அவனோட டார்கெட் வந்து பார்த்தா 9 டெயில் சக்கரா தான், அதுவும் நீ தான் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து பார்த்தா அவனை டேரெக்டாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் வந்து பார்த்தா என்கிட்ட டேரெக்டாக ஃபேஸ் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்ல அந்த சைடு சிக்கமாரோ, அவன் என்ன பைத்தியக்காரனா டேரெக்டாக வந்து பார்த்தா உங்ககிட்ட சாவறதுக்கு அப்படின்னு சொல்லி சிக்கமாரோ சொல்ல, அந்த பக்கம் நருட்டோ அப்படியே வானத்தில் இருக்கிற நிலாவையே பார்க்க, இந்த பக்கம் வந்தால் நிலா வந்து பார்த்தா தண்ணியில் இருக்கும், என்னடா இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு ஒரு இடத்துல இருப்பான். அந்த பக்கம் உராஷிக்கு அடச்சா வெறும் கடுப்பாக இருக்குது, எத்தனை பேரோட சக்கராவை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுக்கிறது, டேரெக்டாக அந்த ஃபாக்ஸை போய் அடிக்கலான்னு பார்த்தா சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, ஆனால் நான் ஏதாவது பண்ணணும், அந்த குட்டி சக்கராஸ் எல்லாம் நான் ஊற்றி விட்டுட்டு டேரெக்டாக நான் எடுக்கணும், எனக்கு தெரிஞ்சு அந்த வழி கரெக்டாக இருக்கும், அதுபடி தான் நான் இப்போ பண்ண போகிறேன், அவங்கிட்ட இருந்து எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த ஃபாக்ஸ் சக்கராவை எனக்குள்ளே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உராஷிக்கு சொல்ல, அப்படியே என்னடா பிளானு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தா நமக்கு ஒரு குட் நியூஸ் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லா வில்லேஜஸும் அலர்ட் பண்ணிட்டோம். ஸோ உராஷிக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்காங்க போது அந்த பக்கம் சிக்கமாரோ ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான், நம்ம பேட்ரோல் இந்த ஒரு ஷினோபி வந்து பார்த்தா மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சிக்கமார் சொல்ல, யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ வந்து கேட்டிருப்பாங்க யார் மிஸ் ஆனாங்கன்னு. அந்த பக்கம் வந்து பார்த்தா மிராய் சருட்டோபி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிக்கமார் சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அப்படியே நருட்டோ சோகமாக இருப்பார். அப்படியே வந்து பார்த்தா அந்த பக்கம் சிக்குமாரோ இப்போ வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுறது தெரியல, பட் நம்ம வந்து பார்த்தா அவங்களை காப்பாற்றி ஆகணும் போது அந்த சைடு உராஷிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பையன் பைத்தியக்காரன் ஏன் வந்து பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கான், நான் வந்து பார்த்தா மிராயை காப்பாற்றுறதுக்காக போயாகணும், அந்த உராஷிக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு அடி அடிக்கிறேன் போது, நருட்டோ ஒரு நிமிஷம் கம்முன்னு உன்னோட சக்கராவை தான் அவன் நெக்ஸ்ட்டு தூக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான் போது, ஆனால் நான் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல, இங்கே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து பார்த்தா பார்த்துக்குறோம், ஸோ உங்களோட சக்கராவை நீங்கள் இங்கே சேஃபாக வச்சுக்கோங்க, நாங்கள் போயிட்டு அவனை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் சிக்குமார் சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தா நருட்டோ நான் எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே நருட்டோ வந்து பார்த்தா கடுப்பில் இருப்பார். ஹே வெயிட் பருட்டோ, பருட்டோ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே சவுண்ட் கேட்க, இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு சிக்குமார் சொல்ல, நம்ம பருட்டோ டேரெக்டாக உள்ளே வந்திருப்பாரு. அந்த பக்கம் பருட்டோவோ எல்லா கெனினையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உராஷிக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தா அனுப்பி விட்ருக்கீங்க, ஆனால் என்ன மட்டும் வீட்டில் வந்து உட்கார சொல்லிட்டீங்க, என்ன பண்ணுறது போது பருட்டோ கொஞ்சம் அமைதியாரு, நீ வந்து பார்த்தா ஓவராக ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ரீசன் எனக்கு தெரிஞ்சே ஆகும் போது, பருட்டோ நீ வந்து பார்த்தா லாஸ்ட் ஃபைட்டில் வந்து உராஷி கூட வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக போய் அடித்து அவன் மண்டையெல்லாம் உடைச்சேன், ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவன் மேலே அவ்வளோ கடுப்பில் இருக்கான், ஸோ உன்னை போட்டு தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்கும்போது ஒரு ஷினோபியா நான் வந்து பார்த்தா செத்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பார்த்தா ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, பருட்டோ நீ வந்து பார்த்தா ஒரு அடல்ட் மாதிரி நடந்துக்கிற, ஆனால் நீ இப்பயும் சின்ன பையன் தான்றதை புரிஞ்சிக்கோ சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் பருட்டோ சொல்ல, நம்ம பருட்டோ என்ன ஆனாலும் சரி நானும்
நானும் வந்து பார்த்தீங்கன்னா போவேன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா உராஷிகை தேடி போவேன் போது அந்த பக்கம் நருட்டோ நான் சொல்கிற ஆர்டர்ஸ் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணணும், நான் தான் ஹோக்காகே, இந்த டைமில் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நருட்டோ சொல்ல இதெல்லாம் முடியாது சாஸ்கே, நீங்களாவது சொல்லுங்கள் சாஸ்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சாஸ்கே கிட்ட சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா சாஸ்கே நருட்டோ கிட்ட நானும் பரோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மேன் டீமாக இருக்குமே, இதில் ஏதாவது உனக்கு பிரச்சனை நருட்டோ அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம நருட்டோ என்னது 2 மேன் டீமா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் லாஸ்ட் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டோ மேலே அவன் கடுப்பில் இருக்கான், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்குன்னு சாஸ்கே சொல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுங்கள், பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜுக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும், வில்லேஜை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷிக்குமார் சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தா நோட் பண்ணும்போது டேடி ப்ளீஸ் டேடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கோம், ஐ மீன் லார்ட் 7 ப்ளீஸ் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பரோட்டோ கேட்க அந்த பக்கம் சரி ஓகே நீங்கள் உங்களோட 2 மேன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறேன், பட் இந்த லீஃப் வில்லேஜை தாண்டி எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே சொல்லியிருப்பாரு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்லியிருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா இன்னும் நியூஸில் அந்த பாட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடலேருந்து கிடச்சிது, அதில் வித்தியாசமான பேட்டர்ன் இருக்குது, அதை நம்ம லீஃப் வில்லேஜ் ஆர்காலஜிஸ்ட் மொத்தமாக வந்து பார்த்தா ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம பரோட்டோ வந்து சாஸ்கே தான் வந்துட்டு போயிருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம பரோட்டோ நடந்து போயிட்டே இருப்பான், பட் வந்து பார்த்தா பரோட்டோக்கு போர் அடிக்கும், அடா பேட்ரோலாக இருக்கிறது எவ்வளோ போர் அடிக்குது சாஸ்கே தலைவன் போது பரோட்டோ நாம் வந்து பார்த்தோன்னா ஒன்றா இருக்கிறதுக்கே அவங்க பர்மிஷன் தரல, அதுக்கப்புறமா அழுது புழுது வாங்கணும், நாம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்தோட சேஃப்டி வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் புரிஞ்சது கிளியராக, பட் என்ன பண்ணுறதுன்னு போது ஓ பரோட்டோ நீயா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்த கணிச்சம் முன்னாடி வந்திருப்பாங்க, டேய் காய்ஸ் நீங்கள் எல்லாரும் மிஷன் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் நாங்கள் எல்லாரும் போகிறோம் நியூ டெக்னாலஜியோட அப்படின்ட்டு எனக்கு சொல்ல என்னது நியூ டெக்னாலஜியா எதை டெஸ்ட் பண்ண நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்டிருப்பான், ஏன்னா வந்து பார்த்தா அவனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா பரோட்டோவை மிஷன் கணிக்க மாட்டாங்க, பரோட்டோ இதுதான் வந்து பார்த்தா நியூ டெக்னாலஜி போது டேய் என்னடா இது ரேடியோ தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் எங்கள் இன்ஜினியர் ஹகுமாரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தா இந்த ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு, இது மூலமாக எந்தெந்த ஷினோபி எங்கெங்கே இருக்காங்கன்ற கரண்ட் பொசிஷனை வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் போது அந்த பக்கம் பரோட்டோ குறுகுறுன்னு பார்த்துருப்பான், என்ன புரியல என்பதே டேய் இங்கே பாரு இது மூலமாக வந்து பார்த்தோன்னா இப்போ தொலைஞ்சு போன ஷினோபி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயரில் வந்து பார்த்தோன்னா எல்லா ஷினோபிஸோட பொசிஷனையும் கண்டுபிடிச்சிக்கலாம் வந்து ஏய் சூப்பராக டென்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்ல அந்த சைடு என்ன டேடி பரோட்டோக்கு பேபி சிட்டிங் பண்ணுறீங்களா, ஏய் நீ என்ன அவனே கலாய்க்கிறேன் என்பது அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி நம்ம வில்லேஜை ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக நானும் வந்திருக்கேன், பட் நீங்களும் வந்திருக்கீங்க உங்கள் ஓன் ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாதா சொல்லிட்டு அப்படியே மற்ற ஷினோபிஸ் கூட ஜாயின் பண்ண வரும்போது பரோட்டோ என் அப்பாவுக்கு தொல்லை பண்ணாமல் இரு சரியா அப்படின்னு சொல்லி என்ன சொன்ன நீ அப்படின்னு பரோட்டோ கேட்டிருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்க்க போகிறோம் பரோட்டோ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்ல பரோட்டா வட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வசாபி போயிருப்பான், நம்ம பரோட்டோ மட்டும் பார்த்தோன்னா அங்கேயே நின்று இருப்பான், லீ போவான், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம நமிதா போவா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம இவாவே போவான், டே கண்ணா பத்ரமா வில்லேஜை பார்த்துக்க சரியா அப்படின்னு போவேன், டே இதெல்லாம் முடியாது அநியாயம் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம டென்கி வந்து பார்த்தோன்னா அந்த ஷினோபிஸோட ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் பார்த்துருப்பான், எல்லா ஷினோபிஸும் வந்து பார்த்தா அந்த ஊரை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக அப்படியே வந்து பார்த்தா எல்லாரோட மைக்ரோஃபோனும் கனெக்ட் ஆகிருக்கும், நீங்கள் வந்து பார்த்தா சுச்சுவேஷனை அப்டேட் பண்ணுங்கள், சுச்சுவேஷனை சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்த்தா டார்கெட் வந்து தேட்டிருக்கோம் ஃப்ரம் த சுற்றில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து பார்த்தா ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் போது அந்த வந்து பார்த்தா நம்ம இன்ஜினியர் வேகமாக வந்து தட்டிட்டு இருப்பார், டார்கெட் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிட்டோம் உராஷிக்கு வந்து பார்த்தா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் வந்து என்ன ரியலாக கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு பரோட்டோ ஷாக்கில் இருக்கேன். அந்த பக்கம் எஸ் அவன் வந்து பார்த்தா நாங்கள் கார்னர் பண்ணிட்டோம், சவுத்தில் வந்து பார்த்தா போயிட்டு இருக்கான், நம்ம ஷினோபி வந்து பார்த்தா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உள்ளே வந்து பார்த்தா காட்டுக்குள்ளே நம்ம ஷினோபிஸ் எல்லாருமே போயிருப்பாங்க, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஓகே நாங்கள் வந்து பார்த்தா அவங்களை கார்னர் பண்ண நினைக்கிறோம், ஸோ நாங்கள் இந்த பக்கம் வரோம் நீங்கள் அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தா பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா சவுத்தில் தான் வந்து பார்த்தா உராஷிக்கு இருக்கான், ஸோ அவனை வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்தா ஒவ்வொரு ரூட்டில் போவாங்க, சவுத்தில் ஒருத்தர் போவாங்க நார்த்தில் ஒருத்தர் போவாங்க, அப்படியே ரெண்டு பக்கம் போய் கார்னர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க, ஒரு டீம் ரைட்டில் ஒரு டீம் லெஃப்ட்ல போக நம்ம பசங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், ஓகே நம்ம 10 டீம் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, எல்லா ஷினோபிஸும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லா ஷினோபிஸும் போவாங்க, அதாவது லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருந்த ஷினோபிஸும் வந்து பார்த்தா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க, நம்ம சாஸ்கி இது சரியில்லைன்னு பார்க்க அப்படியே ரைட்டில் பாதி பேர் லெஃப்ட்டில் பாதி பேர்னு போய் கார்னர் பண்ண பார்ப்பாங்க, இந்த டிவைஸ் சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தா உராஷிக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகிற ஷினோபி வந்து பார்த்தா காமிப்பாங்க, அந்த சைடு முன்னாடி உராஷிக்கு வேகமாக போயிட்டு இருக்க அப்படியே முன்னாடி ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், என்ன நடக்க போது உராஷிக்கு வந்து பார்த்தா இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க முன்னாடி வந்து பார்த்தா நம்ம 10 டீம் இருக்கும், அந்த சைடு வந்து பார்த்தா நம்ம சோஜி டீம் இருக்கும், அவங்க எப்போ வேணாலும் இந்த இடத்துக்கு வந்துடலாம், ஸோ அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண ரெடியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா உராஷிக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு டென்கி வந்து பார்த்தா ஜிபிஎஸை பார்த்து சொல்ல நம்ம சாஸ்கி வந்து பார்த்தா அமைதி நின்றுப்பான், நம்ம பரோட்டோவும் சாஸ்கி கிட்ட ஓடிருப்பான், அவ்வளோதான் அவனை வந்து பார்த்தா வந்துட்டான் உங்கள் கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்ல உள்ளே இருக்கிற மொத்த லீஃப் ஷினோபிஸும் போவாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த
டைம் ரொம்ப மோசமானதாக இருக்கும் போல் எல்லா ஷினோபிஸும் வில்லேஜை விட்டு போயிட்டாங்க. அப்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோஸ் அண்ட் சாஸ்கே 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சாஸ்கே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது ஆஹா இது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே வில்லேஜை நோக்கி போயிட்டு இருப்பார். சாஸ்கே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்போ வந்து பார்த்தா எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் சாஸ்கே பருட்டோ உனக்கு உராஷிகியை பற்றி தெரியும்ல, அவன் வந்து பார்த்தா ஜூட்ஸுவை காப்பி பண்ணுறான்னு போது ஆமாம் அதுக்கு அப்படின்னு போய்ட்டு சொல்ல லாஸ்ட் டே ஒரு ஷினோபி மிஸ் ஆனாங்களே யாருன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, உராஷிகியால் அட்டாக் ஆனவங்க அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா பருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கே பருட்டோ கிட்ட கேட்க மிராய் சருட்டோபி, ஏன்னா மிராய் தான் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் உராஷிகியோட அட்டாக் ஆகிருப்பாங்க. ஆனால் அப்போ நீங்கள் சொல்ல வரது அப்படின்னு சொல்லி பருட்டோ கேட்க எஸ் நாம் நினச்சது கரெக்ட் தான், நம்ம உராஷிக்கு வந்து பார்த்தோன்னா மிராயோட ஸ்பெஷல் ஜூட்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்திருப்பான். மிராயோட ஸ்பெஷல் ஜூட்ஸ் என்ன பரோட்டோ அப்படின்னு சாஸ்கே கேட்க வின்ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கென்ஜூட்ஸில் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்ல நம்ம சாஸ்கிக்கு வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். அப்போது உராஷிக்கு வந்து பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்தா இங்கேருந்து வேணுனே வந்து பார்த்தா வெரைட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம பரோட்டோ உராஷிக்கு அப்போ கென்ஜூட்ஸ் யூஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சாஸ்கே எஸ் அவன் வந்து பார்த்தா அந்த ஷினோபி மேலே ஒரு கென்ஜூட்ஸ் யூஸ் பண்ணான், அது மூலமாக வந்து பார்த்தா உராஷிக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது, அதை யூஸ் பண்ணி பார்த்தா மொத்த ஷினோபிஸும் வந்து பார்த்தா லீஃப் வில்லேஜ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அப்போ லீஃப் வில்லேஜில் யாருமே இல்லை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பரோட்டோ கேட்க அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நீங்கள் அந்த சின்ன ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். மட்டும் பாய்.